அப்படியே சொன்ன பாய் எடுத்துக்கிட்டீங்க புட்டால அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க, அதுக்குள்ள எடுத்துட்டு போறீங்க. மந்திரி மதுரமுத்தி சூத்தல குத்து நண்பா, இச்சபை முன்னிட்டு யானொரு தருணவனங்களில் நான் யாரு, என் பேர் என்ன, நான் இக்குல வேந்தன், உனக்கு தெரியுமா என்ன? வம்பா இருக்குது. உங்க ரேஷன் கார்டு முழுசுமே என் கைக்குள் அடக்கம். உண்மையாக நிச்சயமாக சத்தியமாக என் தாய் மீதானியாக அப்படி என்றால் இங்கு கூடியிருக்கும் சபையோர்கள் முன்பதாக நான் யார், என் பேர் என்ன, நான் இக்குல வேந்தன், என் விருத்தாந்தர்கள் என்ன, என் பந்துக்கள் என்ன, என் தாய் தந்தைகள் யார், என் நாடு நகரம் என்ன, ஒவ்வொன்றாய் சொல் பார்க்கலாம். கரெக்டா இருக்கணும். தம்பி, உங்களுடைய ஊர் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன உன்னுடைய ஊரே? காது போல புண்டை. உங்களின் ஊர் சாடப்பட்டி புதூர். அது உன்னுடைய ஊரு. பாட்டை யார் தெரியுமா? பாட்டா யாரு? யாரு? அமதி அமதி அமதி. உங்க தாத்தனும் செங்கோட கவுண்டர். சரி, ஒப்ப யாருன்னு தெரியுமா உனக்கு? ஒப்பா சாடப்பட்டி செட்டி வாதியார். செட்டி வாதியாரின் மகன் நீதான் பெரிய சில்லா புளுத்தி செல்வ வாதியார். வாதியாரா கூத்தாரி விட்டு போய் பொருளடிச்சு வாங்கி தகுற புண்டா. சரி சரி மேச்சேரி வெட்டி வார்த்தைகளை கொட்டி எழுப்பதற்கு நேரமல்ல நண்பா. நாட்டுக்கு நாடு அருமைய பெருமையும் திறந்த இது என்ன ஊரு தெரியாது? இதுதான் அரியாம்பட்டி. கேக்குறீங்க அத பார்த்தாலும் படிச்சாரு. பாரு பாரு, நீ படிச்சுக்கிறியா?
என் படிப்பு நம்ம செட்ல யாருமே கிடையாது. நான் சொல்றேன் இந்த அரியாமட்டியில கூட யாருமே படிச்சிருக்க முடியாது. அப்படியா? எங்க ஊர்ல ஏன் படிப்பு படிச்சிருக்க முடியாது. எங்க கடகடன்னு படி. என் ஊரின் என் படிப்போ MBL. படிக்கிறேன் படி. எப்படா படிப்ப? இதான் படிக்காத வந்து டீ கடையில உட்காந்துக்கிட்டு பேப்பர் எடுத்து கையில பிடிச்சுக்குவான். ஒரு டீயை வாங்கி இந்த கையில பிடிச்சுக்குவான், சிகரெட் வாங்கி இந்த கையில பிடிச்சுக்குவான். சிகரெட்டும் ஒரு பேப்பர் மட்டும் கையில வச்சுக்கிட்டு அப்படியே தலைய ஆட்டுறத பார்த்தா ஏதோ நல்ல பெரிய படிப்பாட்டு தான் இருக்குது. மீறின படிப்பு படிச்சிருப்பான், மீறின படிப்பு படிச்சிருப்பான் அப்படின்னு பாக்குறீங்க தான் நினைக்கிறோம். ஆனா அவன் இதை பாத்துக்கிட்டு என்னன்னு தலையாட்டுறான். எனக்கு ஒண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. அது நாம பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீ வாங்கிட்ட. ஆமா, அதான் நான் வந்து படிச்சவர் இல்ல, நானும் உன்னாட்ட ஒரு குட்டி சவரு. இன்னும் நமதி அரியாம்பட்டி கிராமத்திற்கு சேர்ந்த இன்னும் லட்சுமணன் வளவு, மேட்டு லட்சுமணன் வளவு. எப்படி மேட்டு லட்சுமணன் வளவு என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இங்கு குடிகொண்டிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி பெரிய மாரியம்மனுக்காக மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த தீப ஒளியும் தெய்வீக திருச்சபையும் நமக்கு அமைத்து கொடுத்தது யாரு? மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் பெருமாள் மகனாகிய சின்னசாமி ஐயா அவர்களும் இன்னும் மனைவி ஆகிய பெருமாயம்மா அவர்களும் குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்து பெரிய சக்தி மாரியம்மனுக்காக, எப்படி பெரிய சக்தி மாரியம்மனுக்காக, நமது சக்தி பெரிய மாரியம்மனுக்காக இன்று நாடகம் அரங்கேற்ற செய்திருக்காங்க. அவர்கள் குடும்பங்களும் இன்னும் இந்த நாடகத்திற்கான வரி வந்திருக்கும் 100 பொதுமக்கள் குடும்பமும் இந்த சக்தி பெரிய மாரியம்மனுடைய அருளால அவங்க குடும்பம் எல்லாம் அதுக்கும்போல் வேறுண்டி ஆலமோல் தலைநிலைத்து மூங்கில் போல் கிளைகளை இட்டு ஆண் போன பக்கம் அரசுபட்ட மாண்டு பெண் போன பக்கம் வெத்து பெரிய குடியாகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு பாலாறு செல்வமாய் நீடூழி வாழ வேண்டும். சக்தி பெரிய மாரியம்மனை வேண்டுகிறோம். நிச்சயிக்கப்பட்ட இந்த வைத்துள்ள நாடகமோ என்ன நாடகம்? இன்று வைத்துள்ள நாடகம் சங்கிலி பிங்கிலி கதவை. யாரு சங்கிலி யாரு பிங்கிலி? நான் சங்கிலி நீ பிங்கிலி கதவை திறந்துறது மொக்கா. அது இல்லைங்க, அதாவது சமணக்கிரி மகா முனிவர் ரேணுகா தேவி வதம் இல்லனா முகமாரியம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தில் முதல் தற்பாராய் வந்திருக்கிறேன். நான் யாரு? என் பேர் என்ன? நான் எக்குல வேந்தன். ஒவ்வொன்றாய் சொல்கிறேன், கவனமா கேட்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? காடியன் புலிர். காடியன் புல்.
தானா என்னடா ராகம் அது? இதுதான் கலத காம்போதி ராகம். ஓஹோ, கவிதை. என் பேரோ ஐயா, ராஜாதிராஜன், ராஜாதிராஜன், ராஜா மார்தண்டன், ராஜா மார்த்தாண்டா, மார்தண்டன். ஆளை பார்த்து போங்க. ராஜா கம்பீரன், ராஜா கோலாகாலன், ராஜா கோணக்காலன், இல்ல மொண்டிக்காலன், கோலாகாலன், என்னோட வலிக்குது அப்படி அப்படி நிக்கிற மறமாட்டேன். கோலாகாலன், ராஜா கருடாதிபதி. வலிக்கலையா? நம்ம தட்டுல எவன் தான் அடிக்கிறது வலிக்குது? ஏன் வலிக்கல கேளு. இங்கதான் தினமும் அடி வாங்கி பூரா மறுத்து போய் கிடைக்கிற புளுத்துமா? ராஜா கருடாதிபதி, ராஜா கிரீடாதிபதி. என் பெயரோ ஐயோ, ஆகாயத்திலே ரம செலுத்தக்கூடிய மன்னன் கந்தர்வன். ஓய் ஓய். என்ன கீழே கை விட்டு வாத்தமா குட்டிங்கி மேல விடுற உடைய மசிலியாங்கறியா? சொட்டாக்குதே ஆட மசிலியா புடுங்கனே. இல்ல ஆகாய கந்தர்வ மன்னன் வருகிறார் என்றால் அது வாத்தமா கையை விட்டு கீழே விட்டு குட்டிங்கி விடுறாமா மேல. கீழே வானத்தை பத்த வச்சு குட்டிங்கியா மேலே வானத்தை விடுறேன். எப்படி? கீழே பூமி, மேலே ஆகாயம், கீழே பூமி, மேலே ஆகாயம். பண்ட புண்ட படுதாங்க தெரியல. ஓ, இப்படி வந்து சொல்லணும். அங்க போய் இப்படி வந்து சொன்னாதான் ஆகாயம். அதான் ஆகாயம். அப்படி வானத்தை பத்த வச்சு விட்டு உங்களுக்கு காரணம் அவசரம் கொடுக்கல. வாங்க. மன்னன் கந்தர்வனாயிரும் இந்த கந்தர்வனை பெற்ற என் தாய் தந்தைகள் யார்? 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாளிகள் தன் அங்கத்திலே சுமந்து வாடா மகனே என் வருங்கால இளவரசா என்று மகனே வருங்கால இளவரசா என்று தென்னைய நீரிலே துள்ளி விளையாடு மீன்களைப் போல் மாரிலே யானை கட்டி மடி மீது நடப்பழக்கி கோலிலே யானை கட்டி துணை மீது நடப்பழக்கி ஆறாரோ ஆறிராரோ என்று உன்னை ஆறாருக்கு பெற்றாலோ தூராரோ தூரிராரோ என்று என்னை ஏண்டா ஏண்டா அப்படி ஏண்டா இப்படி என்ன அடி வாங்கி சாக அடிக்க அள்ளி செல்வம் போல் என்னை அரவணைத்து பெற்ற என் தாய் தந்தைகள் சொல்லவா? எப்பேற்பட்டார்கள்?
தாயாகினும் கெந்திருவான். உண்மை. ஆமா. இந்த கெந்திருவனை பெற்ற என் தாய் தந்தைகள் என் தாயோ அதி திதி. ஓ தாயோ அதி திதி. அதி என்ற பெண் ஒருவளும் திதி என்ற பெண் ஒருவளும். தாயோ அதியா திதியா? தாய் அதியா திதியா? இரண்டாவது சொல்லக்கூடிய திதி என்ற பெண். தாயோ திதி. தந்தையார் என் தந்தையார் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? உலக நலன் கருதி மாதவம் புரியக்கூடிய மகா முனிவராய் விளங்கக்கூடிய என் தந்தையோ காசிம மகா முனிவர். தாயோ திதி. தந்தையோ காசிபர் மகாமுனிவர். அவருக்கு மகனாக பிறந்த கந்தர்வனாய் இருந்தார். சாமி உங்களுக்கு திருமணம் ஆனதா? ஆளும் தேசம் கெந்திருமன் வாழக்கூடிய நாடு நகரம். என்னுடைய தேசம் எது? எது? நான் இருக்கும் இருப்பிடம் எது? நீங்க இருக்கும் இருப்பிடம் சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் ஆண்டு வரக்கூடிய நன்னகரம். என் நன்னகரம். ஓட்டே ஓட்டே.
6 10 பிள்ளைங்களும் இங்க வந்து கிடக்குது. ஏன்டா அப்படி எந்திரிக்கடா எந்திரிக்கடா அதிக வீட்டை விட்டு உங்களுக்கு இடம் வேற எந்திரிச்சு போகடா வீட்டுக்கு. நீங்க ஆண்டு வரக்கூடிய நகரம் ஆளும் தேசம் வாழ்கின்ற பூமி குருச்சேத்திர வீரபூமியை ஜகத்தோடு பரிபாலம் செய்து வருகிறேன். என்ன அப்படி வரும் கூச்சல? இதெல்லாம் நம்ம பிள்ளை நம்ம 2 பேத்துக்கும் பிறந்த பிள்ளைங்களா? இந்த வக்கால ஒளி அங்க வாங்க. இங்க நாம தானே? இங்க நாம இல்ல இங்கனால இங்க நம்மளோட சேர்ந்து கூட்டம் நம்ம ரகசியத்துல அப்படி வெளிய சொல்றதுல ஒரு கூட்டம் வந்தோம். ஆமா நம்ம கூத்த பார்க்க வந்தாங்க தானே? ஆமா மறுபடியும்வா? நீங்க நம்ம கூத்த பார்க்க வந்தாங்க தானே? அதனால நீங்க நம்ம பிள்ளைங்க. ஓ நமக்கு அதாவது பாதுகாப்பு விடிய முற்பொழுது நம்மளுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள். இல்லன்னா நமக்கு எதிரா சோத்துக்கு ஏதுடாவா? ஏதோ காலையில குடுக்குற காய்ச்சல் தான் போய் ஆளுக்கு அரசு ஐடி எடுக்க போறோம். ஆமா வேற அவனே என்னோட வணக்கம் வணக்கம். நலமா? நல்லா இருக்கிறேங்க. இவனை யாரு இங்க அழைத்து வந்தது? அங்கன்றா கொத்தடிட்டுற காலையில போன் பண்ணி கூப்பிட்டோம். யார் இவனா? ஆமாங்க நான் போன் பண்ணி கூப்பிட்டோம். சரி கூப்பிட்டதுக்கு என்ன செட்டில் ஆட்டுறது வர முடியாதுங்கிற. ஏன்டா அப்படியே சொன்ன? நான் போய் அப்படி சொல்லுவேன். ஏன்டா ஆரிடா சொன்னா? அப்படி சொல்லுவேன். நான் போய் அப்படி ஓ அவனை சொன்ன? நீ என்னவன் அல்லவா? நீ யார் வரும்? நான் ஊம்பறேன். வா அந்த பாரு. எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? இன்னைக்கு 4 தெரியுது 2 பேரும். 2 பேர் விட்டு பண்ண பண்ணே அப்புறம் எப்படிங்க பாத்துக்கலாம். அவனை கட்டி போடுங்க. டேய் அமைதி அமைதி அமைதி. நண்பா ஐயா என் நாடோ குருச்சேத்திர வீரபூமி. நாடோ குருச்சேத்திர வீரபூமி. ஆமா குருச்சேத்திர வீரபூமியை வீரபூமியை சீரோடு சிறப்போடு சீரோடும் சிறப்போடும் அரசாட்சி செய்து வந்தாலும் எனக்கு திருமணமாகி விட்டது. கல்யாணம்? எனக்கு ஒண்ணும் கல்யாணம் ஆகல. ஏன் ஆகல? நான் என்னது கல்யாணம் பண்றேன்? நானே எங்க பாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த பாட்டியா? அம்மால பெத்த பாட்டியா அப்பன பெத்த பாட்டியா? அப்பள பெத்த பாட்டி. ஏன்டா அப்படி பண்ற? எங்க அப்பா எங்க அம்மால வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா இது நியாயமா? நான் இல்ல. இது நியாயமா? இல்ல அம்மால தாலி கட்டி கல்யாணம் பண்ணலையா? வச்சிருந்தாங்க அப்படியா? இல்ல அம்மால எங்க அப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி உருமடாது உரிமை. அம்மால அப்பா வச்சிருந்தா தான் நீ பிறக்க முடியும். அப்படியா? ஆமா அதனால நீ உன் பொண்டாட்டி வச்சிருக்கிற இல்லையா? இருங்க எங்க அம்மால அவன் வச்சுக்கிட்டு இருந்தான். அதனால எங்க அப்பாவுடைய அம்மால நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ ஒரு கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஒரு பையன் பிறந்தா உன் பையன் உன் பொண்டாட்டி அப்படித்தானு சொல்லுவான். ஆமா அதை யோசிச்சியா? என் பையன் என் வீட்டுக்காரி வச்சுக்குவாடா? ஆமா நான் ஜமீன்ல படிச்ச பிரச்சனை இருந்து அந்த மேட்டரை விட்டுரு. அடாடா இது வேற யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு பழைய கஞ்சி கூட ஊட்ட மாட்டாளு. வாழுதா? ஆமா நந்தா உனக்கு திருமணமாகவில்லை, எனக்கு திருமணமாகிவிட்டது. எனக்கு 1 2 27 மனைவிகள் எனக்கு. 27 மனைவிகளா? சாமி ஒரு மாநில மனிதன் ஒரு திருமணம் செய்யலாம். நீரினால் ஆசைக்கு இன்னொன்றும் செய்யலாம். அப்படி இருந்தா ஏதோ ஒரு கொரோனாட்டு கூத்தியா கூட வச்சுக்கலாம். ஆமா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நீங்க 27 மனைவிகளை ஏன் திருமணம் செய்ய வேண்டும்? அப்படியா? என்ன காரணம்? கேட்டாயே ஒரு கேள்வி. அப்படி ஒண்ணும் தப்பா கேக்குறீங்க. நீ அல்லவா எனக்கு ஏற்ற புத்தி மந்திரி. நீ அல்லவா எனக்கு ஏற்ற புத்தி மந்திரி. தகுந்த யோசனை சொல்லக்கூடிய ஏன் 27 மனைவிகளை திருமணம் செய்ய காரணம் என்ன? அப்படியா? ஓட்டு ஓட்டு ஓட்டு
மாத்தி மாத்தி அவன் பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து கையத்தாண்டா பட்டை கட்டி ஆள்வதற்கு பாலகர் இல்லை. எனக்கு பின்னால் என்னுடைய குருச்சேத்திர வீரபூமியை ஆள்வதற்கு 27 மனைவிகளில் வலிதாவை முதலை திருமணம் செய்தேன். முதல் திருமணம் செய்த பெண்ணின் பெயர் லலிதா. உண்மைதான். குழந்தை இல்ல. ஒண்ணு அவனுக்கு பிறந்திருந்தா கூட பரவாயில்ல. வாயில வச்சுக்காங்க. லலிதாவை திருமணம் செய்தேன். சில காலம் கூடி வாழ்ந்தோம். அவளுக்கும் குழந்தை இல்ல. குழந்தைகள் இல்லை. பிறகு மெலிதா என்ற பெண்ணை திருமணம் செய்தேன். மெலிதா. உண்மைதான். சில காலம் கூடி வாழ்ந்தோம். அவளுக்கும் குழந்தை இல்லை. லலிதாவுக்கும் இல்லை, மெலிதாவுக்கும் இல்லை. பிறகு மேதனி என்ற பெண்ணை திருமணம் செய்தேன். மேதனி. அவளுக்கும் குழந்தை இல்லை. கும்பினி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்தேன். அவளுக்கும் குழந்தை இல்லை. இப்படி ஒன்றா இரண்டா 27 மனைவிகளை திருமணம் செய்தோம். ஒருவளுக்கு கூட குழந்தை இல்லையே. நான் என்ன குழந்தை அழுந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொண்டாந்து வாயில வைக்கிறேன். குழந்தைகளே இல்ல. லலிதாவை திருமணம் செய்தேன், மெலிதாவை திருமணம் செய்தேன், மேலரியை திருமணம் செய்தேன், கும்படியை திருமணம் செய்தேன். 4 வரைக்கும் பிள்ளை இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா உங்க முத பொண்டாட்டி சாமி அவளுக்கு கெட்ட பையில கொழுப்பு அடைச்சுக்கிட்டு. சரி, ரெண்டாவது எப்படி சொல்றீங்க டாக்டரா? இல்லையா, அப்படியெல்லாம் உள்ள எதனால அடைச்சுக்கிட்டு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க எங்க வீட்டுக்காரிக்கு இல்ல. உங்க வீட்டுக்காரிக்கு அதை கேட்க நான் வரல. ஆமா. இப்படி ஒன்றா இரண்டா 27 மனைவிகளை திருமணம் செய்தும் ஒருவளுக்கு கூட குழந்தை இல்லை. இருந்தாலும் ஆகாய மார்க்கமாய் ரதம் செலுத்துவதில் நானும் ஒருவன். எனக்கு ஏன் பிள்ளை வரமில்ல? ஏன் குழந்தை வரமில்ல? நான் செய்த குற்றம் என்ன? யாருக்கு என்ன குறை செய்தேன்? யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? பிச்சைந்து வருவருக்கு பின்ன வர சொன்னா குழந்தை பால் கேட்டவருக்கு நான் தண்ணிப்பால் தான் கொடுத்தேன். நான் என்ன குறை செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை? அப்படின்னு தேவர்களை நோக்கி இன்று தேவர்களை பார்த்து அவரிடத்திலே குழந்தை வர வாங்க வேண்டும் என்று என் மனைவிகளை அழைத்து 27 பேரையும் அழைத்து நான் தேவலோகம் புறப்பட வேண்டும். உன்னாலும் முடியல. 27 பேரும் கூட்டி போய் அங்க நான் இன்னும் இவ்வளவு காலம் 27 மனைவிகளை திருமணம் செய்து நம்மளால தான் முடியல. 27 ஓட்டிட்டு போய் தெய்வலோகத்துல விட்டுட்டு வந்தா எவனா ஒருத்தன் பிள்ளை கொடுக்கட்டுமே. மாட்டு பண்ணியா வச்சுக்கிறேன். நல்லா கேளுடா. எது கூட்டி போறீங்க? 27 மனைவிகளை அழைத்து தெய்வலோகம் மோதல்னு சொல்றீங்களா? எதற்காக? நண்பா, பிள்ளை வரம் கேட்டு. ஏன்னா நானே போயிட்டு வரலாம்னு பாப்பேன். மனைவிகளை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். சொல்லிட்டு போலாம். கூட்டிட்டு போலாம். ஆமா. இப்பொழுதே சென்று அரமனையில் மாலையிட்ட மனைவி ஆகிய 27 பேத்தில் மூத்தவள் லலிதா இருக்கிறாள். உண்மை. நான் அழைத்ததாக என் மலர் மங்கை யாரு? என் நாளையிட்ட மங்கை ஆகிய லலிதாவை அழைத்து வா. பிறகு பேசிக் கொள்ளலாம். நான் போய் முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன மைசூருக்கு? அப்ப நானா மயிர் போடுங்க. நீங்க கூட்டிட்டு வர்றதுக்கு போய் அரமனை வாசலில் முன் நின்று மகாராணி மன்னன் அழைத்தான் என்று அதிசீக்கிரம் அழைத்து வா. என்ன கேட்காத உள்ள விட்ட இங்க கேட்டு மட்டும் விடுறா. அவனை நம்பி அனுப்பலாம். எனக்கே தெரியல. இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது நாடகம் அரங்கேற்றம் செய்தாரு அன்பு தெய்வம் சின்னசாமி ஐயா அவர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அரியாமட்டி மாநகரை சேர்ந்த இன்னும் நமது மாரியப்பன் மாமா அவர்களும் நன்கொடைகளை வாரி வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, இங்கு வளையற்பு தர காரணமாக இருந்த நமது ஆரூர்பட்டி மாநகரை சேர்ந்த நமது ராஜமாணிக்கம் ஆதியார் அவருடைய தம்பியாய் விளங்கக்கூடிய அருமையான தங்கம் நமது கிருஷ்ணா அண்ணார் அவர்களும் நமது வாச்சியப்பன் அண்ணார் அவர்களும் நான் வீடு தேடி வந்து நமக்கு உறுதுணையா அழைப்பு தந்தாங்க. அவர்களுக்கும்
இன்னைக்கு கூடி வந்திருக்கும் நமது ஒற்றுமையாக நமது நாடக கலைஞர்கள் அனைவர்களுமே இதுல மூத்த கலைஞர் நமக்கெல்லாம் முன்னோடியாய் விளங்கக்கூடிய என்ன நமது கரட்டூருக்கு சேர்ந்த நமது செல்வம் வாதியார் அவர்களும் இன்னும் ஒண்டி மாமரத்துப்பட்டிக்கு சேர்ந்த நமது ரெட்டியார் வாதியார் ராஜேந்திரன் வாதியார் அவர்களும் இன்னும் ஆரூர்பட்டி மாநகரை சேர்ந்த ராஜமாணிக்க வாதியார் 3 பேரும் தலைமை தாங்கி இத்தனை கலைஞர்களை ஒன்று திரட்டி இன்று மாபெரும் நாடக நடிகர்கள் சிறப்பு வாய்ந்த கலைஞர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. இவர்களோடு ஆட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு இந்த பெரிய சக்தி பெரிய மாரியம்மன் ஆண்டவன் அருளால அத்தனை கலைஞர்களும் நம்ம நாடகத்திற்கான வருகை தந்திருக்கும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் நம்ம நாடகத்தை அரங்கேற்று செய்தாரு நமது அன்பு தெய்வம் அவருடைய குடும்பமும் பட்டி பெருகி பால் குடம் கறந்து குட்டி பெருகி குடம்பால் கறந்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி எள்ளுக்கா முனை முறியாமல் எலுமிச்சங்கனிக்கு எதிர்கனி இல்லாமல் வாழும் வாழ்க்கை செய்யும் தொழில் குழந்தை செல்வங்கள் படிக்கின்ற கல்விகள் மென்மேலும் ஓங்கி வளர்ந்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி என்று சீருடன் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல பெரிய சக்தி மாரியம்மனை வேண்டுகிறோம். சபையெல்லாம் இங்க இருக்குதா? அங்க பார்த்து சொல்லியா? இல்ல இதா இது ஆமாப்பா மேல இருந்தா இங்க கேக்குறாங்க. எதுக்கு வந்துக்கிறாங்க? மேலும் சபையோர்களே ஆகாய கந்தர்வ மன்னனாகப்பட்டவர் தன் மனைவி அழைக்க மூத்த மனைவி லலிதா சபையார் அவரால் மட்டுமே அறியார்.